எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 2023ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. குல்சார் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார். அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 18 மற்றும் 19 பிப்ரவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். 2023ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது குல்சார் மற்றும் ஜகத்குரு ராமபத்ராச்சாரியார் ஆகிய இருவருக்கும் அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான நாட்டின் சிறந்த முதலமைச்சர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? 2024ஆம் ஆண்டிற்கான நாட்டின் சிறந்த முதலமைச்சர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக். ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக். அடுத்து மூன்றாவது கேள்வி, எந்த மாநிலத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? எந்த மாநிலத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது? சரியான விடை தமிழ்நாடு. தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் 2024-25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டினை தாக்கல் செய்தவர் யார்? தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் 2024-25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டினை தாக்கல் செய்தவர் யார்? தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு. 2024-25ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில பட்ஜெட்டின் கருப்பொருள் என்ன? இதுக்கு சரியான விடை தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி. தடைகளை தாண்டி வளர்ச்சி நோக்கி. 2024-25ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் உரையின் நேரம் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 2 மணி நேரம் 7 நிமிடங்கள். 2 மணி நேரம் 7 நிமிடங்கள். சமீபத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனையை தடை செய்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. அதாவது கலர் பஞ்சு மிட்டாய்களுக்கு விற்பனையை தடை செய்துள்ளது தமிழ்நாடு அரசு. அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தில் வளரிளம் பருவ கர்ப்பிணிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? தமிழ்நாடு மாநிலத்தில் வளரிளம் பருவ கர்ப்பிணிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாவட்டம் தர்மபுரி. அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தில் மினி டைடல் பார்க் எங்கு திறக்கப்பட்டது? விழுப்புரம். விழுப்புரம். முறைசாரா முன்பருவ கல்வியை தொடங்கியுள்ள மாநிலம். முறைசாரா முன்பருவ கல்வியை தொடங்கியுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. இந்திய விமானப்படை வாயு சக்தி 2024 என்ற போர் பயிற்சியை நடத்திய இடம் எது? இந்திய விமானப்படை வாயு சக்தி 2024 என்ற போர் பயிற்சியை நடத்திய இடம் ராஜஸ்தான். அடுத்து, இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த உள்ள 3வது மாநிலம் எது? ஜார்க்கண்ட். இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை நடத்த உள்ள 3வது மாநிலம் ஜார்க்கண்ட். ஏற்கனவே முதல் மாநிலமாக பீகார் நடத்த முடித்துள்ளது. தற்போது ஆந்திர பிரதேச மாநிலம் நடத்தி வருகிறது. தற்போது 3வது மாநிலமாக ஜார்க்கண்ட் மாநிலம் நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அடுத்து 13, சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மிக இளைய வயதில் இரட்டை சதம் அடித்த 3வது இந்திய வீரர் யார்? சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில்
மிக இளைய வயதில் இரட்டை சதம் அடித்த மூன்றாவது இந்திய வீரர் யார்? யசஸ்வி ஜெய்ஸ்வால். யசஸ்வி ஜெய்ஸ்வால். அடுத்து 2024ஆம் ஆண்டு ஆசிய பேட்மிண்டன் அணிகள் போட்டி மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை எந்த அணி கைப்பற்றியது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. 2024ஆம் ஆண்டுக்கான கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2024ஆம் ஆண்டுக்கான கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? இகா சுவியாடெக். இகா சுவியாடெக். அடுத்து தமிழ்நாடு மாநில பட்ஜெட் 2024-25 சில முக்கியமானது என்னென்னா, தமிழ்நாடு மாநிலத்தில் கடலோர வளங்களை மீட்டெடுப்பதற்காக ரூபாய் 1675 கோடி மதிப்பில் நெய்தல் மீட்சி இயக்க திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லியில் ரூபாய் 500 கோடி மதிப்பில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு மாநிலத்தில் முதல்வரின் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்த 27,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கீழடியில் ரூபாய் 17 கோடி மதிப்பில் திறந்தவெளி அரங்கம் அமைக்கப்பட உள்ளது. அதேமாதிரி சிங்கார சென்னை திட்டத்துக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதேமாதிரி வட சென்னைக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 18 பிப்ரவரி 2024 மற்றும் 19 பிப்ரவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.